السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا صدق الله العليم. قال رسول الله صلى الله عليه وسلم: حبط عيسى بن مريم عليه السلام بشرقه، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போடினுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய பரக்கத் பொருந்திய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என நம்மவர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, இந்த வாரம் ஜும்மாவுடைய தலைப்பு ஈசா நபி மீண்டும் வருவார், ரஜபும் ஷஅபானும் வந்துவிட்டது என்ற தலைப்பில் நல்ல செய்திகளோடு முழு செய்தி எடுத்துரைக்க ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, உலகத்திலே டிசம்பர் 25 வந்துவிட்டால் இந்த இந்திய நாட்டிலே பன்முக தன்மை கொண்ட சமூகங்களாக வாழக்கூடிய இஸ்லாமியர்கள், இந்து மதத்தை சேர்ந்தவர்கள், கிறிஸ்துவர்கள் என்று எம்மதம் சம்மதம் என்ற ஒரு எண்ணத்தில் வாழக்கூடிய இந்த நாட்டில், குறிப்பாக அதில் கிறிஸ்துவர்களாக வாழக்கூடிய யூதர்கள் டிசம்பர் 25 வந்துவிட்டால் அந்த தினத்தை இயேசு பிறந்த தினமாக, இயேசு அவர்கள் பிறந்த தினத்தை ஞாபகம் வைத்து ஆண்டுதோறும் பெரும்பாலான கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடுவதை நாம் பார்க்கிறோம். தற்போதைய உலகத்தில் பெரும் மதமாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மதம் ஒரு பக்கம் அது பெரிய மதமாக இருந்தாலும், மறுபக்கம் கிறிஸ்துவ மதத்தில் பல குழப்பங்கள் இருக்கிறது. பல காலங்களாக அந்த குழப்பங்கள் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த மதத்திற்குள்ளே பல கடவுள்கள் என்ற குழப்பம் காலங்காலமாக இருக்கிறது. அதை விளக்குவதாக இருந்தால், ஈசா கடவுள் என்று சொல்லுவார்கள், இயேசு இல்லை, ஈசா கடவுள் இல்லை. அவருடைய தாயார் மரியம்மாள் அவர்கள் கடவுள் என்பதாக சொல்லுவார்கள். இல்லை, மரியம்மாளும் கடவுள் இல்லை, புனித ஆவி கடவுள் என்று சொல்லுவார்கள். ஒரு கட்டத்துல ஈசாவும் கடவுள் இல்லை, மரியம்மாளும் கடவுள் இல்லை, புனித ஆவியும் கடவுள் இல்லை, மொத்தமா ஒரே போடு 3 பேரும் கடவுள் என்று சொல்லுவார்கள். இந்த குழப்பம் காலம் காலமாக அந்த மதத்திற்குள்ளே நீடித்துக் கொண்டிருக்கிறது. குர்ஆன், பைபிள், அதாவது இஞ்சில் வேதம், இந்த 2 வேதங்களும் அல்லாஹ்வால் தரப்பட்டது. ஈசா நபிக்கு இஞ்சில் வேதம் கொடுக்கப்பட்டது, முஹம்மது நபிக்கு குர்ஆன் வேதம் கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் வேதம் கொடுக்கப்பட்ட சகோதரர் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. ஆனால் ஈசா நபியுடைய வருகை இன்னைக்கும் அந்த மதத்திற்குள் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஈசா வரமாட்டார், ஈசாவை நாங்கள் கொன்று விட்டோம், ஈசாவை நாங்கள் சிலுவையில அறிந்து விட்டோம் என்று இன்றைக்கும் என்ன செய்கிறார்கள்?
கிறிஸ்துவ மதத்திலே ஒரு ஆழமான நம்பிக்கையில் அந்த மக்கள் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஈசா மீண்டும் வருவார் என்ற ஆணித்தரமான உண்மையை உலகத்திலே குர்ஆனை தவிர வேற எந்த வேதமும் தெளிவாக இதுவரைக்கும் சொல்லவில்லை. ஏறக்குறைய 1500 ஆண்டு காலமாக குர்ஆன் கம்பீரமாக சொல்கிறது, ஈசா மீண்டும் வருவார். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசுவான், லக்கத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ சாலிசு ஸலாஸத்து வமா மின் இலாஹின் இல்லல்லாஹ் வாஹிதுன் வ இல்லம் யதஃபக்கரு அம்மா யகூலூன லயமஸ்ஸன்னல்லதீன கஃபரு. அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை பார்த்து கேட்கிறான், அந்த மதத்திற்குள் எல்லோரும் 3 பேரும் கடவுள் என்று சொல்லுகிறார்கள், அது அல்லாஹ்வையும் சேர்த்துக்கிட்டாங்க. புனித ஆவின்னு சொல்றாங்கல்ல, அது அல்லாஹ்வையும் சேர்த்துக்கிட்டு கடவுள் சொல்றதுனால அல்லாஹ்வுடைய கடவுள் விஷயத்துல ஈசாவையும் மரியமையும் கூட்டாக சேர்த்ததுல அல்லாஹ்வை சேர்த்ததுனால அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், 3 கடவுள் விஷயத்தில் என்னையும் நீங்கள் ஒருவராக சேர்த்து என்னை கடவுள் என்ற மறுப்பாளராக நீங்கள் ஆகிவிட்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை பார்த்து சொல்லும்போது சொன்னான், நிச்சயமாக நீங்கள் எல்லாம் மறுப்பாளர்கள், அல்லாஹ்வாகிய என்னை நீங்கள் மறுத்து விட்டீர்கள் என்பதாக ஈசா நபியுடைய கூட்டத்தை பார்த்து அல்லாஹு தஆலா பேசுகிறார். காரணம் என்ன? ஈசா நபி ஹயாத்தாக வாழ்ந்த பொழுது அந்த மக்கள் அல்லாஹுவை அல்லாஹ் என்று அழைக்கவில்லை, புனித ஆவி என்று அழைத்தார்கள். அல்லாஹ்வுடைய சான்றை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஈசாவை தந்தை துணை இல்லாமல் தந்ததின் காரணத்தினால் என்னமோ ஏதோ பொதுவாக குழந்தை பிறந்தால் பெற்றோர்கள் இருவரும் தேவை, தந்தை இல்லாமல் பிறந்ததினால் இவர் கடவுள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். ஒரு ஆண் துணை இல்லாமல் குழந்தை எப்படி பெற்க முடியும் என்ற ஒரு இயற்கைக்கு மாற்றமாக இப்படி தவறாக சிந்தித்தார்கள், மரியமும் ஒரு கடவுளாக இருப்பார்கள் என்று. இந்த 3 குழப்பங்களுக்கு மத்தியில் தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குகிறான், நீங்கள் எல்லாம் 3 கடவுளில் என்னையும் ஒருவராக ஆக்கிவிட்டீர்கள், எனக்கு இணை வைக்காதீர்கள், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வாகிய நான் ஒருவன் தான், எனக்கு இணை இல்லை, எனக்கு துணை இல்லை, நான் என்றும் தனித்தவன் என்று அல்லாஹு தஆலா ஈசா நபியுடைய விஷயத்தில் இந்த வசனத்தை இறக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்துல ஒரு மதத்தவர்கள் இன்னமும் ஈசா வரமாட்டார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதே உலகத்துல அவர்களுக்கு எதிராக இன்னொரு சமயத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள், இஸ்லாம் மார்க்கத்தை சேர்ந்த முஸ்லிம்கள் இன்னமும் அவர்களுக்கு எதிர்த்து ஈசா கண்டிப்பாக வருவார் என்று குர்ஆன் பறைசாட்டி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க ஒரு கிறிஸ்தவரை பிடிச்சி ஒரு யூதரை பிடிச்சி ஈசா கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈசா நபியுடைய வருகை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க அவர் சிறுவையில் அர்த்தம் தான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு முஸ்லீமை கூப்பிட்டு நீங்கள் கேட்டால் மக்தபில் ஓதக்கூடிய மாணவர்கள் கூட சொல்லுவார்கள், ஈசா இன்னும் மௌத்தாகவில்லை, ஈசா அல்லாஹ்விடத்தில் இருக்கிறார், அவர் அங்கீகாரம் பெற்றவர், இந்த உலகம் அழியும் நாளில் அவர் வானிலிருந்து இறங்குவார் என்று இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்த எந்த குழந்தை நீங்கள் நிப்பாட்டி கேட்டாலும், எந்த முஸ்லிமை கேட்டாலும் சொல்லக்கூடிய பதிலாக இது இருக்கிறது. ஈசா மீண்டும் வரமாட்டார் என்று கிறிஸ்தவர்கள் சிலர் இன்னமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்றைக்கு தங்களுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய கருவறையிலிருந்து துனியாவுக்கு வருகின்ற பொழுது தந்தை துணை இல்லாமல் வந்ததின் காரணத்தினால் அன்றைக்குள்ள மக்கள் எல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏதோ ஒரு தெய்வீக தன்மை இருக்கிறது என்று அப்பொழுது வாழ்ந்த மக்கள் எல்லாம் நினைக்க ஆரம்பித்தார்கள். அதனால் ஏற்பட்ட குழப்பம் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுளாக ஆக்கப்படுகிறார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் கடவுளாக ஆக்கப்படுகிறார்கள். 2 பேரையும் படைத்த அந்த அல்லாஹ்வை அல்லாஹ் என்று அவர்கள் மறுக்கிறார்கள். அல்லாஹ் என்று அழைத்தால் அவர்கள் இஸ்லாத்தில் வந்து விடுவார்கள், ஈசாவை நபியாக ஏற்றுக்கொள்வார்கள், மரியமையும் இஸ்லாத்தில் ஒரு சிறந்த இறைநேசர் என்று ஏற்றுக்கொள்வார்கள். பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வை அல்லாஹ் என்று ஏற்க மறுத்ததினால் இன்றைக்கும் காலங்காலமாக கிறிஸ்துவ யூத மதத்தில் ஈசா இறந்து விட்டார், ஈசா வரமாட்டார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஈசா மீண்டும் வருவார் என்று இந்த உலகத்தில் ஆணித்தரமாக காலங்காலமாக சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல் மிக்க சமூகம் தான் இஸ்லாமிய சமூகம். நமக்கும் ஈசாவுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்து வேற, அவங்க வேற உம்மத்துக்கு நபி, நாம வேற, நம்ம உம்மத்து வேற, நம்முடைய தலைவர் வேற. ஆனா நம் தலைவருக்கு முன்னால் வந்த நபியுடைய குழப்ப விஷயத்தில், அவர்கள் நபியாக ஏற்க மறுத்த அந்த சமூக அந்த கருத்து விஷயத்தில், அவர்களுக்கு பின்னால் வந்த சமூகம் நாம்
நம் தலைவரையும் ஏற்று ஈசாவை நபியாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதுதான் ஈமானில் ஆக உயர்ந்த ஈமான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம தலைவர் முகம்மதா ஏற்றது ஒரு நம்பிக்கை, அதை தாண்டி நமக்கு முன்னால் வந்த நபிமார்களையும் நபியாக ஏற்பது ஈமான்ல ஒரு கிளை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனா கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் கூட்டத்துல அந்த மக்கள், எந்த மக்களுக்கு அல்லாஹ் ஈசாவை அனுப்பினானோ அந்த மக்கள் என்ன செய்யறது கிடையாது, நபி ஈசாவை நபியாக ஏற்க மறுக்கிறார்கள். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நபி அல்லாஹ் ஒவ்வொரு உம்மத்துக்கு அனுப்புகிற பொழுது ஏதாவது ஒரு சான்றுகளை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். சாலி அலைஹிஸ்ஸலாமுக்கு மலையிலிருந்து அல்லாஹ் ஒட்டகத்தை தந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல்களால் நிலாவை இரண்டாக பிளந்து காட்டினார்கள். ஒவ்வொரு நபியும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அது மட்டும் சாதாரண நபி அல்ல, இறந்து போனவர்களை உயிர் இருக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஈசா நபிக்கு தந்திருந்தான். குஷ்ட நோய்கள் யாரா இருந்தா அவங்களுக்கு ஷிஃபா கிடைக்கின்ற அளவுக்கு நபி ஈசா தடை விட்டார்கள்னா எல்லா குஷ்ட நோயும் சரியாகிவிடும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், கராமத்து கொண்டவர்கள், அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய அபூதியர் அடிமையாக வாழ்ந்தார்கள் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அவர்களை ஏற்ற மக்கள் இவரை நபியாக ஏற்கல, ஈசாவை நபியாக பார்க்கவே இல்லை. கடைசி வரைக்கும் ஈசா கடவுள் என்றே பார்த்தார்கள். அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன வரலாறு நமக்கு தெரியும். அந்த மக்கள் நபி ஈசாவை துரத்தினார்கள். ஒரு கட்டத்துல ஈசாவை கொன்றதாக அவர்கள் கற்பனை செய்தார்கள். விஷயம் அவ்வாறு அல்ல, ஈசா கொல்லப்படவில்லை, சிறுவயதும் அறையப்படவில்லை என்று அல்லாஹ் மிக தெளிவாக குர்ஆன் வசனங்கள் மூலமாக நமக்கு பறைசாற்றுகிறான். கண்ணியமானவர்களே, யூத மதத்துல பாத்தீங்கன்னா யூதர்கள் ஒரு குரூப் இருப்பாங்க, கிறிஸ்துவர்கள் ஒரு குரூப் இருப்பாங்க. யூதர்கள் மரியம் அம்மால என்ன சொல்றாங்க, மரியம் அம்மா தவறான பெண்மணி, இன்னைக்கு யூதர்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஆண் துணை இல்லாம குழந்தை பெற்றெடுத்ததுனால யூதர்களுடைய கருத்து. கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் நல்லவர்கள் தான், அவர்கள் மூலமாக பிறந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள் என்ற அந்தஸ்தில கொண்டு போய் வைக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் சொல்லுகிறார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு எந்த தெய்வீக சக்தியும் கிடையாது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுளும் கிடையாது என்று இஸ்லாம் இந்த நேரத்தில் தெளிவாக நமக்கு பறைசாட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யார் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்திலே அவர்களை நபியாக ஏற்பதில் யார் நம்பவில்லையோ, யார் சந்தேகத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் ஈமான் புதுப்பித்துக் கொள்ளப்பட வேண்டும். நம்ம ஈமான் சமயங்கள்ல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நாம சொல்றோமா இல்லையா? இந்த வார்த்தையை சொன்னா நம்ம ஈமான் இன்னும் கொஞ்சம் அதிகமா பவர் ஏறும். இது மாத்திரத்தோடு நின்று கூடாது. நமக்கு முன்னால் வந்த 1,24,000 நபிமார்கள் வரலாறுகளையும் அவர்கள் வருகையும் அவர்களுடைய அங்கீகாரத்தையும் ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக ஏற்றாக வேண்டும். நான் முகம்மது மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்வேன், மற்ற நபிமார்களை நான் அங்கீகரிக்க மாட்டேன்னு ஒரு முஸ்லீம் சொன்னான்னா இஸ்லாத்துல அவனுக்கு இடம் கிடையாது. மெஹராஜுடைய பயணம் ரசூலுல்லாஹ் போகின்ற பொழுது நடந்த சம்பவம் என்ன? பைத்துல் முகத்தஸில பெருமானார் அவர்கள் 1.25 லட்சம் நபிமார்களுக்கு இமாமத்து பணி செய்தார்கள். ஒரு நபி கூட ரசூலுல்லாஹ் விடல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,24,000 நபிமார்கள் கடைசி நபி. ஏறக்குறைய 1,23,999 நபிமார்களுக்கு முஹம்மது இமாமத்து செய்தார்கள். அத்தனை நபியும் பின்னாடி நின்று தொழுதார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்தார்கள். இந்த போங்கு எதை காட்டுகிறது? நான் மாத்திரம் நபி அல்ல, இவர்கள் எல்லோரும் நபி. நீங்கள் என்னை மாத்திரம் நபியாக ஏற்றுக்கொள்வது சரியான கொள்கை. அதே நேரத்திலே இவர்களில் நீங்கள் நபி என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். அவர்கள் வழிமுறை பின்பற்ற தேவையில்லை. அவர்கள் நபி என்று ஒப்புக்கொண்டாலே போதும், நீங்கள் என்னை நபியாக ஏற்றதற்கும் அடையாளம் என்றால் கண்மணி நாயகம். இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த தெளிவுகளை வைத்துத்தான் இந்த வாரத்தில் ஜும்மாவுடைய தலைப்பு என்ன? கிறிஸ்துவ மதத்திலே ஈசா வரமாட்டார் என்று அவர் பிறந்த தினத்தையோ அல்லது இறந்த தினத்தையோ டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடிய அந்த மதத்திற்கு முன்னால் இஸ்லாம் கம்பீரமாக சொல்கிறது, ஈசா கண்டிப்பாக வருவார், அது நடக்கும், அது சாத்தியம், அது சத்தியம் என்று இஸ்லாம் பறைசாட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஈமான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல எவ்வளவு உறுதியா இருக்கு என்று ரசூலுல்லாஹ் அழகான வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறார்கள். ஈசா மீண்டும் வருவார் என்பதற்கு அல்லாஹ் குர்ஆன்ல பல உதாரணங்கள் அடுக்கடுக்கா பேசுறான். ஒன்றல்ல ரெண்டல்ல. ஈசாவும் மரியமும் அவர்கள் கடவுள் அல்ல, அவர்கள் அடியார்கள், அடிமை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பறைசாட்டுகிறார். அல்லாஹ் சொல்லக்கூடிய அங்கீகாரம். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான்,
திருக்குறானிலே மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை நீங்க பிரட்டி பார்த்தீங்கன்னா மரியம் என்ற வார்த்தை ஏறக்குறைய 28 இடங்கள் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துறான். ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல 28 முறை மரியம் என்ற, பொதுவா பெண்கள் மறைத்து வாழணும், மறைந்து வாழ இஸ்லாம் சொல்லுது. ஆனா குர்ஆன்ல எந்த பெண்மணி பேரும் அல்லாஹ் பயன்படுத்தல. மரியம் என்ற பெயரை அல்லாஹ் பயன்படுத்துவதற்கு காரணம் என்ன? ஈசா நபி வாழ்ந்த காலத்தில் மன்னர்கள், பெரிய பெரிய மனிதர்கள், பெரிய பெரிய மாந்தர்கள் எல்லாம் ஒரு சபையில ஒன்று கூடுனாங்கனாக்கா அந்த சபையில என்ன செய்வாங்க, தங்களுடைய குடும்பத்தினுடைய மனைவிமார்கள் பேரை வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. அந்த சபையில தங்கள் மனைவிமாரை எப்படி அறிமுகப்படுத்துவாங்கன்னா வீட்டுக்காரி, குடும்பத்துக்காரி, இப்படிதான் சொல்லி கூப்பிடுவாங்க தங்களுடைய மனைவிமார்களை. நாமலாம் நம்ம மனைவிய பேர் சொல்லிதானே கூப்பிடுறோம். ஆனா ஈசா நபி காலத்துல தங்களுடைய மனைவிகளை மனைவிமாருடைய பேரை சொல்லி கூப்பிடாம குடும்பம் நடத்தக்கூடியவள், வீட்டுக்காரி, இந்த அடிப்படையில கூப்பிட்டு கொண்டிருந்தாங்க ஆரம்ப காலத்துல. ஆனா அதே சபையில அந்த பெரிய மனிதர்கள், மன்னர்கள் எல்லாம் தங்களிடத்தில் வேலை செய்யக்கூடிய அடிமை பெண்கள் எப்படி கூப்பிடுவாங்க, அடிமைக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டதோ அந்த பெயர் சொல்லியே சபையில கூப்பிடுவாங்க. நீங்க நல்லா நுட்பமா தெளிவா ரொம்ப ஆழமா உள்வாங்கினா தான் இந்த சப்ஜெக்டே புரியும். ஒரு கட்டத்துல 28 முறை அல்லாஹ் குர்ஆன்ல மரியம் பேரை பயன்படுத்துறான். மறுகட்டத்துல மன்னர்கள், மாந்தர்கள் வாழ்ந்த காலத்துல சொந்த மனைவி பேரை கூட பயன்படுத்தாத ஒரு சமூகம், வேலை செய்யக்கூடிய ஆட்கள் பேர் பயன்படுத்திய சமூகத்துக்கு மத்தியில அல்லாஹ் மரியம் என்ற வார்த்தையை குர்ஆன்ல பதிவு செய்த நோக்கம் என்ன தெரியுமா? அவங்க கடவுள் இல்லைன்றான் அல்லாஹ். அவங்க யார் இல்ல? கடவுள் இல்லை. மரியமை நீங்கள் கடவுள் என்ற கோலத்தில் வைப்பீர்கள், அந்த நிலை உருவாகும் என்று அறிந்த அல்லாஹ் குர்ஆன் முழுக்க 28 இடத்துக்கு மேல் மரியம் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இதை வைத்துதான் அல்லாஹ் சொல்லுகிறான், மரியம் அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் என் அடியார்களில் ஆக சிறந்த அடியார் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். குர்ஆனை முழுவதுமாக படிக்காத எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, அதனாலதான் பெரிய பெரிய ஹோட்டல்கள்ல பாத்தீங்கன்னா சாப்பாடு முன்ன பின்ன லேட்டா இருந்துச்சுன்னா 3 வேதத்தையும் அடுக்கி வச்சிருப்பாங்க. பகவத்கீதை, குர்ஆன், பைபிள். நேரம் கிடைக்கும் போது எடுத்து படியுங்க. அப்படி நீங்க படிக்கும் பொழுது குர்ஆனை படித்தவர் யாரும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டார். குர்ஆனை படிக்கிற எந்த சமூக மனிதராக இருந்தாலும் அந்த மதத்தை விட்டு கண்டிப்பா இஸ்லாத்துக்கு வந்துடும். இதுதான் வரலாறு. குர்ஆனை படிச்ச பெரியார் தாஸ் சொல்லி ஒருவர் இருக்கிறார். குர்ஆனை ஒரு முறை இருமுறை படித்தார், இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்தார். ஒரு காலம் வரைக்கும் கடவுள் இல்லை என்று சொன்ன மனிதர் குர்ஆனை தர்ஜுமா செய்ததற்கு பின்னால் கலிமா சொல்லி மௌத்தா போற ஒரு நல்ல சூழ்நிலை நம்மால் தமிழ்நாட்டிலே பார்க்க முடிந்தது. பகவத்கீதை படித்தவர்களோ அல்லது பைபிளை படித்தவர்களோ, அதுல இருந்து ஒரு முஸ்லீம் பகவத்கீதையோ பைபிளை படித்தால் இங்கிருந்து அங்க போக முடியாது. ஆனால் யார், எந்த சமூகத்தை சேர்ந்த மனிதர் குர்ஆனை யார் எடுத்தாலும் எல்லோரும் படிக்கும் விதமாகத்தான் அல்லாஹ் அந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறார். அப்படி படிக்கின்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு வந்தால் ஒரு கிறிஸ்துவரை படித்தாலும் ஒரு யூதனை படித்தாலும் அவன் குழப்பத்திலிருந்து தெளிவு பெறுவான். அவனுடைய மதத்திலிருந்து கண்டிப்பாக புனித இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பான் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் சாதாரண 10க்கு 10 ஹோட்டல் நடத்துறவெல்லாம் அந்த 3 வேதத்தை வச்சு என்ன செய்யறான், எம்மதம் சம்மதம் என்ற கோலத்துல போய்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு நோக்கம் அது கிடையாது. அவனுக்கு வியாபாரம் நடக்கணும். நீ படிச்சுட்டு இஸ்லாத்துல போ, இந்து மதத்துல போ, பைபிள்ல போ அப்படின்னு சொல்லி அவன் நோக்கமா கிடையாது. நல்ல விஷயங்களை தெரிந்து கொள். அது சிறப்பான நல்ல விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். 28 முறை மரியம் பேரை பயன்படுத்திய நோக்கம் மரியம் கடவுள் இல்லை என்று இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் யூத மதத்துக்கும் புரிய வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் குர்ஆன் இந்த வார்த்தையை பதிவு செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார். அல்லாஹ் சொல்லுவான், ஈசாவை நீங்கள் கடவுள் என்று சொல்லுகிறீர்கள், அது சாத்தியம் இல்லை. ஈசா கடவுள் கிடையாது, சாதாரண மனிதர் தான். அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்துவான், இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம். ஆதமை எப்படி நான் படைத்தேனோ அதே போன்று தான் ஈசாவையும் நான் படைத்தேன். கலக்கஹு மின் துராப், ஆதமை மண்ணால் படைத்தேன், அதே போன்று ஈசாவையும் நான் அப்படித்தான் மண்ணால் படைத்தேன் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். பதிவு செய்துட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், சும்மா கால லஹு குன் ஃபயகூன். நான் எந்த விஷயத்துல உத்தரவு போடுகிறேனோ, நன்றாக கவனிக்கணும், நான் எந்த விஷயத்துல உத்தரவு போடுகிறேனோ அந்த விஷயத்திலே நான் சொல்வதெல்லாம் குன், அது ஃபயகுனாக மாறிவிடும். நான் ஆகு என்று சொன்னால் அடுத்த நொடி அல்ல, உடனே எல்லாம் மாறிவிடும் என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார்.
டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடிய யூத மத சமுதாயத்தின் மத்தியில் ஈசா வரமாட்டார் என்ற ஒரு கொள்கையோடு வாழக்கூடிய அந்த சமூகத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? குன் ஃபயகூன். அல்லாஹ் ஒரு விஷயத்துல உத்தரவு போட்டால் அது கண்டிப்பா நடக்கும். வரமாட்டார்கள் என்று நீங்கள் வாழக்கூடிய அந்த கொள்கை அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபயகூன், அது நடக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ரொம்ப நாள் ஆகும், பல கோடி வருஷங்கள் ஆகும். கியாமத் என்பது ரசூலுல்லாஹ் நாளைக்குன்னு சொல்லிட்டு போய் இன்னைக்கே ஏறக்குறைய 1500 வருடங்கள் தாண்டிடுச்சு. சஹாபாக்கள் கேட்டாங்க, மறுமை நாள் எப்பொழுது வரும்? ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன? நாளை என்று சொன்னார்கள். அப்படின்னா என்ன? ஒவ்வொரு நாளும் கியாமத்திற்கான அடையாளம் தான், அபாயம் தான். எப்பொழுது என்று அல்லாஹ்வுக்கே வெளிச்சம், ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாது. நாளை என்று சொன்ன பெருமானாருக்கு அது எந்த வருடம், எந்த எந்த மாதம், எந்த கிழமை என்று பெருமானார் குறிப்பிடவில்லை. நாளை என்று பொதுவாக சொன்னார்கள். அந்த நாளை என்ற அந்த வாழ்க்கையே, அந்த பிரயாணமே ஏறக்குறைய 1500 வருடங்கள் நீடிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் எத்தனை நாள் நாம் அல்லாஹ்வுடைய கியாமத்தை எதிர்பார்க்க வேண்டி இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி உலகம் அழிகின்ற பொழுது அந்த ஈசா இறங்குவார் என்று அல்லாஹ் ஹதீசுகளிலும் குர்ஆனிலும் தெளிவுபடுத்தி பேசுகிறார். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி குன் ஃபயகூன், ஈசா மீண்டும் வருவார். அன்பார்ந்தவர்களே, இந்த செய்தியை நாம் பேசப்பட வேண்டும், இந்த செய்திகளை நாம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் ஒரு கட்டத்திலே ஒரு கோட்டிலே நாம் எல்லாம் வேதம் கொடுக்கப்பட்ட உம்மத்தார்கள். அந்த மக்கள் அந்த வேதத்தை கையாண்டதின் காரணத்தினால் தான் இன்றைக்கு அந்த வேதம் சிதைந்து போயிருக்கு, அடையாளம் இல்லாமல் போயிருக்கு. எத்தனையோ யூதர்கள் கிறிஸ்துவர்கள் லவ் ஜீசஸ், ஜீசஸை லவ் செய்யுங்கள் என்று எத்தனையோ கிறிஸ்துவ மதத்திலே சொல்லப்படக்கூடிய ஒரு செய்திக்கு மத்தியில் அதே ஜீசஸ், அதே இயேசு சொன்ன எத்தனையோ நல்ல விஷயங்களை அந்த உம்மத்தை சேர்ந்தவர்கள் மறந்து விட்டார்கள், குப்பையில வீசி விட்டார்கள். இயேசுவை நேசியுங்கள், இயேசுவை காதலியுங்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த சமூகத்தார்கள் அதே இயேசுவாகிய ஈசா நபி எத்தனை நல்ல விஷயங்களை சொன்னார்கள். அழகாக ஒரு விஷயத்தை பதிவு செய்வார்கள், நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்றார்கள். வஜஅல்னி நபியா, அல்லாஹ் என்னை நபியாகத்தான் அனுப்பினான், வேறு எந்த ஒரு நோக்கத்தில் அல்லாஹ் என்னை அனுப்பவில்லை, நான் கடவுள் இல்லை என்று அதே ஈசா நபி எத்தனை இடங்களிலே சொல்லி இருக்கிறார்கள். எந்த கிறிஸ்தவனாவது எந்த யூதனாவது இதை யோசித்ததுண்டா? அல்லாஹ் தான் நாடியதை படைக்கக்கூடிய விஷயத்தில் ஆற்றல் பெற்றவன், வல்லமை பெற்றவன். அல்லாஹ் இந்த உலகத்திலே 4 படைப்புகளை சிறப்பாக படைத்திருக்கிறான். அதுல ஒரு படைப்பு, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை தந்தை இல்லாமல் படைத்தார், தாயும் இல்லாமல் படைத்தார். ஆனா உலகத்துல எந்த கூட்டமாவது ஆதம கடவுள்னு சொல்லுதா? ஈசாவை தான் கடவுள்னு சொல்லுவானுங்க, மரியம தான் கடவுள்னு சொல்லுவானுங்க. ஆனா ஆதம் தந்தையும் தாயும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய படைப்பால் உலகம் முழுக்க மண்ணெடுக்கப்பட்டு 60 அடிக்கு படைக்கப்பட்ட தன்னந்தனியான முதல் மனிதர். அப்படிப்பட்ட முதல் மனிதரை உலகத்தில் எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் ஆதமை கடவுள் ரேஞ்சுக்கு தூக்குறதே கிடையாது. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, தந்தை இல்லாமல் பிறந்து விட்டார் என்ற ஒரு காரணத்திற்காக, ஏன்னா அல்லாஹ் தானே ஆதம தன்னுடைய கருத்தால படைச்சா, அப்ப மனித சமூகம் இல்ல. ஆதம படைக்கும் பொழுது ஏது உலகத்துல மனிதர்கள்? ஆதம் மட்டும் தான், ஆதமே படைக்கப்படலையே. அப்ப படைக்கப்படாத காலத்தில் மனிதர்களை இல்லாத காரணத்தினால் தான் அன்றைக்கு ஆதம் படைக்கப்பட்டது ஒரு பெரிய பூதாகாரமாக பார்க்கப்படவில்லை. ஈசா நபி தந்தை இல்லாமல் பிறக்கப்பட்டது காரணம் மக்கள் இருந்த காரணத்தினால் மக்கள் எல்லாம் இவர் சாதாரண மனிதர் அல்ல, இவர் கடவுளின் குழந்தை என்று உயரத்துக்கு கொண்டு போனார்கள். அதை தான் அல்லாஹ் ஷிர்க் என்று சொல்லுகிறார். அதை தான் அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கிறார். இப்படி அல்லாஹ் முதல் படைப்பாக படைத்தார். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விலா எலும்பிலிருந்து, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தாயும் இல்லை தந்தையும் இல்லை, ஒரு பெண் துணை இல்லாமல் ஹவ்வா இந்த உலகத்திற்கு வந்தார்கள். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் பெண்களால் வந்தார்கள். ஹவ்வாரை மாத்திரம் ஆதமுடைய விலா எலும்பிலிருந்து வந்தார்கள். ஆதமுடைய அங்கத்திலிருந்து ஒரு பங்கை அல்லாஹ் எடுத்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்தார். இது 2வது படைப்பு. 3வதாக அல்லாஹ் நபி ஈசாவை தந்தை இல்லாமலே இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார். இது 3வது படைப்பு. 4வது ஆணையும் பெண்ணையும் இணைத்து நீங்கள் பார்க்கும் இவ்வளவு பெரிய உலகத்தில் கோடான கோடி மக்களை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்தார். இந்த 4 படைப்பில் அல்லாஹ் படைத்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? அதுல முக்கியமான நோக்கம், கணவனும் மனைவியும் இணைந்து பிறக்கக்கூடிய குழந்தைய இந்த உலகம் சிரித்து கொண்டே ஏற்றுக்கொள்கிறது. தந்தை இல்லாமல் பிறந்த குழந்தையை ஏற்க மறுக்கிறது.
தந்தை இல்லாமல் இந்த உலகத்துக்கு வந்த குழந்தை இந்த உலகம் மனிதராக பார்க்கவில்லை. தந்தை இல்லாமல் வந்த குழந்தையை இந்த உலகத்தில் ஒரு சாரார், குறிப்பாக இஞ்சில் வேதம் பைபிள் கொடுக்கப்பட்டவர்கள், அவர் மனிதர் அல்ல, அவர் கடவுள் என்று இன்றைக்கு வரைக்கும் அவர்களை பார்க்கிறார்கள். இன்னும் கிறிஸ்துவ மதம் வரத்துக்கு காரணமே இருந்திருக்கார். 2 மதம் தான். கிறிஸ்துவம் உள்ள ஊடால வந்ததற்கு காரணமே அந்த மக்கள் எல்லாம் அந்த நபியை நபியாக ஏற்கவில்லை, அந்த நபியை அவர்கள் கடவுளாக பார்த்தார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, பைத்துல் முகத்தஸிலிருந்து 8 மைல் தூரம் அளவு, ஏறக்குறை 8 மைல் தூர அளவுல பெத்லெம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில கிபி 1114 கிபி 1185 இதற்கு இடப்பட்ட நேரத்தில் தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு கிபி 4ஆம் ஆண்டு பிறக்கிறார்கள். ஒரு சாதாரண ஒரு குக்கிராமம், ஒரு கிராமத்துல நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். சொல்ல வரக்கூடிய செய்தி, இந்த மதத்தில் உள்ளவர்கள் ஈசா வரமாட்டார் என்று உறுதியாக இருக்கிறார்களே, ஈசா வருவார் என்பதற்கு இந்த செய்திகள் எல்லாம் ஆதாரம். உங்க நபியுடைய வருகை, உங்க நபி வரலாறு இஸ்லாமியர்களுக்கு எப்படி தெரியும்? உங்க நபியை பற்றி, உங்கள் நபியுடைய வருங்கால பின்னு வருகையை பற்றி இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படி தெரியும்? இன்றைக்கு இவ்வளவு தூரம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி இஸ்லாமிய மார்க்கம் புட்டு வைக்குதுன்னா, கிறிஸ்துவ மதத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரே செய்தி, வரமாட்டார் என்று பிடிவாத்து இருக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக வருவார் என்ற கொள்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து ஈசா நபி வரமாட்டார் என்பதற்கு அல்லாஹ் அடுக்குகிறான். குர்ஆன்ல அல்லாஹ் 25 நபிமார்கள் அல்லாஹ் பேரை பயன்படுத்துறான். ஆனா எந்த நபிக்கும் அந்த நபியுடைய தாய் பேர் அல்லாஹ் பயன்படுத்துறதே கிடையாது குர்ஆன்ல. ஈசாவை மாத்திரம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ஈசா இப்னு மரியம் என்று அல்லாஹ் பயன்படுத்துகிறார். தாயின் பெயரை சேர்த்து நபி ஈசாவுடைய பெயரை குர்ஆனில் சொல்லுகிறார். சொல்லுவதற்கான காரணம் என்ன? இவர் என்னுடைய படைப்பு, இவர் என்னுடைய அடியார், இவரும் இவருடைய தாயாரும் என்னுடைய அடியார்களில் சிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே மற்ற நபிமார்களுடைய தாய்மாரை பயன்படுத்தாத இடத்தில் ஈசாவுடைய பெயரை தாயோடு பயன்படுத்தும் நோக்கம் தெரியுமா? வரமாட்டாங்கன்னு நீ சொல்ற, வருவாங்கன்னு நான் சொல்றேன் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறார். அடுத்து அல்லாஹ் அடுக்கக்கூடிய செய்திகள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திற்கு கண்டிப்பாக வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமே சொல்லுகிறார்கள், நானும் உங்களை போன்று ஒரு சாதாரண மனிதர் புனிதர். முன்னாடி வந்த நபிமார்கள் எப்படி இந்த உலகத்திற்கு அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை சொன்னார்களோ அதே போன்றுதான் நானும் என் ஏகத்துவத்தை சொல்லுகிறேன். என்னை நபியாக மட்டும் பாருங்கள், என்னை கடவுளாக ஆக்காதீர்கள் என்று எந்த ஈசாவை நீங்கள் கடவுள் ரேஞ்சுக்கு வணங்குறீங்களோ அதே ஈசா சொன்ன செய்திதான். இது எந்த யூதனும் எந்த கிறிஸ்துவனும் கொடி பிடிச்சு பேச மாட்டான். அதான் ஆரம்பத்துல சொன்னது போல லவ் ஜீசஸ், ஈசாவை இயேசுவை நேசிக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் அதே ஈசா சொன்ன எத்தனையோ நல்ல விஷயங்களை மறக்கடிக்க செய்து விட்டார்கள், இருட்டடிப்பு செய்து விட்டார்கள். அந்த வேதத்தில் இன்னிக்கும் அந்த மதத்தவர்களால், அந்த மதத்தில் உள்ளவர்களால் ஆரம்ப காலத்திலே சில தவறான பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்பார்ந்தவர்களே, அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த ஈசா நீங்கள் கடவுள் என்று சொல்லுகிறீர்களோ அதே ஈசா குர்ஆன்ல பதிவு செய்த வார்த்தை அல்லாஹ் கம்பீரத்தோடு சொல்லுவார், காலு சுபஹானக மா யகூனு லி அன் அகூலு மா லைஸ லி ஹக்குன். அதே ஈசா சொல்லுகிறார்கள், எந்த ஈசாவை கடவுள் என்று சொல்லுகிறீர்களோ, எந்த ஈசாவுடைய பிறந்த தினத்தை கிறிஸ்துமஸாக கொண்டாடுகிறீர்களோ, எந்த ஈசா வரமாட்டார் என்று சொல்லுகிறீர்களோ அந்த ஈசா சொன்ன வார்த்தையை கொஞ்சம் காதுகாலத்தை கேள்வி என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை. ஈசா நபி சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் குர்ஆன்ல இருக்கு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் சாதாரண மனிதன், நான் ஒரு நபி, அவ்வளவுதான். எனக்கு அல்லாஹ் ஆற்றலை தந்தான், இறந்தவர்களை உயிராக்குகிறேன். எனக்கு அல்லாஹ் ஆற்றலை தந்தான், குஷ்ட நோயை சரியாக்குகிறேன். எனக்கு அல்லாஹ் ஆற்றலை தந்தான், நல்ல உதவிகளை நான் செய்கிறேன். இதுதான் என்னுடைய வேலை. நபியா, அல்லாஹ் என்னை வெறும் நபியா தான் அனுப்புனா, என்னை அல்லாஹ் கடவுளாக அனுப்பவில்லை என்று இன்றைக்கு நான் கத்தி கொண்டிருக்கிறேன் அல்லவா? இதை விட பன்மடங்கு அன்றைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன் சமூகத்திற்கு தொண்டை தண்ணி வத்தும் அளவுக்கு கத்தினார்கள். எவங்காதரையும் விழல. கிறிஸ்தவர்களை கூட ஒரு கடன் வாங்கிக் கொள்ளலாம், ஆனால் யூதர்கள் அப்படி வாங்கிட முடியாது. யூதர்கள் இன்றைக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாமை ஒரு விபச்சாரி என்று சொல்லக்கூடிய சமூகமாத்தான் இன்றைக்கு நாம் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விளங்க வேண்டாமா? அதே அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறான், உலகம் முழுக்க யூதர்களும் கிறிஸ்தவர்களுடைய ஆதிக்கம், அவருடைய மதம் பெருகிக் கொண்டே போகிறது. ஆனால் அந்த மதத்தில் உள்ளவர்கள் இன்றைக்கும் ஈசாவை கடவுளாகத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அல்லாஹ் சொல்லுகிறான், வரமாட்டார் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய கொள்கைக்கு மத்தியில் கண்டிப்பாக அவர் வருவார் என்பதை அல்லாஹ் பதிவு செய்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாமை கடவுளாக கொண்டு போகாத இந்த மக்கள் ஈசாவை கடவுளாக கொண்டு போனதுக்கு காரணம் என்ன? தந்தையே இல்லாமல் பிறந்ததினால். இதுல இன்னொரு செய்தி நீங்க கவனிக்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம கடவுள் சொல்லக்கூடிய இவங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம கடவுள் சொல்லக்கூடிய இவங்க ஏன் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தோன்றிருக்க கூடாதா? இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒரு மேஜிக் நடந்தாலே ஒரு போர்டு போட்டு ஒரு டைமிங்க போட்டு அப்படி ஆக்கும், நான் இப்படி ஆக்கும், வானத்தை சுருட்டிடுவ, பூமியை புரட்டிடுவ என்றெல்லாம் மாயாஜாலம் செய்யக்கூடிய இந்த உலகத்தில் தந்தை துணை இல்லாமல் 10 மாத காலம் ஈசாவை பெற்றெடுத்த அன்னை மரியம் ஏன் ஒரு விளம்பரம் செய்திருக்க கூடாதா? நான் பெஸ்ட் உமன், நான் சாதாரண பெண் அல்ல, நான் ரொம்ப கெட்டிக்காரி லேடி, என்னிடத்துல எது கொடுத்தாலும் சரியாக முடித்து தருவேன் என்று அன்றைக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு ஈசாவை தந்தை துணை பெற்றெடுத்தவர்கள் தங்களை விளம்பரம் படுத்திருக்க கூடாதா கடவுள் என்று சொல்லி? இன்றைக்கு இதெல்லாம் யூத மதத்துல, கிறிஸ்துவ மதத்துல இதெல்லாம் யோசிக்கவே மாட்டான். எந்த இடத்திலையும் மரியமும் ஈசாவும் தங்களை கடவுள்களாக அவங்க ஆக்கிக் கொள்ளவே இல்லை. ஒரு கூடாரத்திற்குள்ள ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய சகாக்களும் ஒன்று இருக்கும் பொழுது, தமஸ்கக் என்று சொல்லக்கூடிய சிரியா நாட்டில் உள்ள ஒரு பெரிய ஒரு மாமன்னன், நட்சத்திரங்களை வணங்கக்கூடியவன், நட்சத்திர கலைகளை தெரிந்திருந்தவன், அவர்களிடத்துல யூதர்கள் எல்லாம் போய் ஈசாவை ஒழித்து கட்டாவிட்டால் நம் மதத்தை அவர்கள் இல்லாமல் ஆக்கிடுவார்கள், மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறாங்க சொல்ல ஈசாவை கொலை செய்வதற்காக ஒரு கூட்டம் தயாரானது. அந்த செய்தி ஈசா நபிக்கு அல்லாஹ் தெரியப்படுத்தினான். ஈசா நபி சொன்ன செய்தி ஹதீஸ்களை பதிவாயிருக்கிறது. ஈசா நபி கேட்டார்கள், கூடாரத்தில் உள்ளவரிடத்திலே, என்னை போன்று சாயிலாக மாறுவதற்கு உங்களில் யார் தயார்? அல்லாஹ் என்னை இப்பொழுது காப்பாற்றி விடுவான், அல்லாஹ் என்னை இப்பொழுது உயர்த்தி விடுவான். ஆனால் அவர்கள் என்னை தேடி வருகின்ற பொழுது இந்த இடத்துல என்னை போன்று இன்னும் ஒருவன் பிரதிபலிக்க வேண்டும், உங்களில் யார் தயார்? அந்த கூடாரத்துல கேட்கும் பொழுது குள்ளமா ஒருத்தர் வந்தாரு, நான் வந்து நிக்கிறேன். ஈசா ஆளை பார்த்துட்டு நீ வேலைக்கு ஆக மாட்ட போன்ட்டாங்க. மறுபடியும் கேட்டாங்க 3 முறை கேட்டியும் அந்த குள்ளமான மனிதர் தான் முன்னாடி வந்தார். ஏன்னா வந்தாருன்னு முடிஞ்சு போச்சு, ஜியாரத்தான். அந்த கொலைவேரில் தான் துரத்தினி வர்றாங்க எல்லாருமே, யூதரும் கிறிஸ்துவர்களும். 3வதாக அவரே வந்தது காரணத்தினால் அவர்கள் ஈசா நபி ஒப்புக்கொண்டார்கள். அல்லாஹ் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமை எந்த இடத்திலிருந்து அவர்கள் மஷ்ரூரா செய்தார்களோ அதே இடத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களை 6ஆம் வானத்திற்கு உயர்த்தினார். யார் முன் வந்தார்களோ ஈசா நபியை போன்று நடிப்பதற்கு அவர்களுக்கு ஈசாவுடைய தோற்றத்தை அல்லாஹ் தந்தான். நீங்க சொல்றதெல்லாம் ஏதோ அம்பளி மாமா கதை மாதிரி இருக்கு, இதெல்லாம் நம்புற மாதிரி தெரியலையே அப்படின்னு உங்க மெயின் வாய்ஸ் ஓடுது. இதை நம்புவதுதான் ஈமான், இதை ஏற்றுக்கொள்வதால் ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை கடமை. அன்றைக்கு ஈசா உயர்த்தப்பட்டார்கள். ஏறக்குறைய பல 1000 கோடி ஆண்டுகள் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், உலகம் அழிகின்ற போது ஈசா வருவார்கள். அந்த ஈசா வந்து ஏறக்குறைய 45 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்வார்கள். மனைவி மக்களோடு, குழந்தைகளோடு, பேரம்பேத்திகளோடு 45 ஆண்டு காலம் வாழ்ந்து முடித்ததற்கு பின்னால் அவர்கள் மௌத்தாவார்கள். அவர்களுடைய பிரேதத்தை என் அடக்க ஸ்தலத்திற்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுவார்கள். நாளை மறுமை நாளிலே நானும் அபூபக்கரும் உமரும் ஈசாவும் ஒன்றாக எந்திரிப்போம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு ஹதீஸிலே காண கிடைக்கின்றன. இவையெல்லாம் சொல்லப்படக்கூடிய நோக்கம் என்ன? கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25 என்று சொன்னால் ஈசா வரமாட்டார் என்ற கொள்கையில் வாழக்கூடிய ஒரு சமூகத்திற்கு மத்தியில் இந்த உதாரணங்கள் எல்லாம் கண்டிப்பாக வருவார், மீண்டும் வருவார் என்பதற்கெல்லாம் இவெல்லாம் ஆதாரங்கள். கண்ணியமானவர்களே, அதே போன்று ஈசா மீண்டும் வருவார், ரஜபும் ஷாபானும் வந்துவிட்டது என்ற தலைப்பில் ஒரு செய்திகளை சொல்லி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஏறக்குறைய நாம் எந்த ரமலானுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அந்த ரமலான் இன்னும் ஏறக்குறைய 2 மாதங்களில் வர இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மகர் வந்து ரஜபுடைய பிறை பிறந்து விடும். ஒவ்வொரு ஆண்டும் சொல்லப்படக்கூடிய செய்திதான். ரஜபுடைய பிறை தென்பட்டால் நபிகள் சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரஜபிலும் ஷாபான் யா அல்லாஹ் எனக்கு பரக்கத் செய், புனித ரமலானை என்னை அடைய செய். இந்த துவாவை இந்த உம்மத்து ரொம்ப அலட்சிய போக்கா நினைக்கிறாங்க. பொதுவா அஜத்து துவா கை தூக்கினால 4 பேர் எழுச்சி வேக வேகமா வண்டி எடுத்து புர்ருன்னு கிளம்பிடுறாங்க. அதுவும் ரஜபுர ஷாபான துவா ரசூலுல்லாஹ் கேட்க சொன்னாங்க. கேட்க சொன்ன இடத்துல அந்த துவாவை கேட்பதற்கோ அந்த துவாவுக்கு ஆமீன் சொல்வதற்கு இந்த உம்மத்துக்கு நேரம் இல்லை. ஏன் சொல்றேன் தெரியுமா? உங்களுக்கு வேண்டாம் பரக்கத்து ரஹமத்து வேண்டாமல் இருக்கலாம், வசதி வாய்ப்போடு வாழலாம், உயிர் ரொம்ப முக்கியம்.
ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதுலயும் ரமலான் மாதத்தை அடைந்து மௌத்தா போவது அதை விட ரொம்ப முக்கியம். நாங்க ரசூலுல்லாஹ் ரஜபிலையும் ஷாபானையும் பரக்கத் செய், அதே போன்று ரமலான் எனக்கு அடைய செய். யார் யாருக்கெல்லாம் ரமலான் வேண்டும், 30 நாள் நான் நோன்பு வைக்கணும், தராவியா சொல்லணும், ரமலான் எனக்கு சிறப்புக்குரியதா அமையணும், யாரெல்லாம் ஆசைப்படுகிறீங்களோ ரஜபு பிறை ஞாயிற்றுக்கிழமை மகரிபில் இருந்து ரமலான் பிறை தென்படுகின்ற வரைக்கும் தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் 60 நாட்கள் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என்ற வார்த்தையை அழுத்தமாக அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யணும். அப்படி பதிவு செஞ்சீங்கன்னா இந்த ரமலான் போக வேண்டிய உயிர் அல்லாஹ் அடுத்த ரமலான் வரைக்கும் தள்ளி போடுவான். இல்லைன்னாக்கா ரஜபு ஷாபான் கேட்க தவறி இந்த உம்மத்திற்கு ரமலான் பிறை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வருவாரு, மயக்கம் அடிச்சு கீழே விடுவாரு, பள்ளிவாசல் மைக்கில ஜனாசாவுடைய தொழுகை அறிவிப்பு செய்வாங்க. 2 மாத காலம் இந்த துவாவை அலட்சியப்படுத்தியதால் வெறுமனே ரமலான போக்கஸ் பண்ணதுனால இவருடைய ரூய் அல்லாஹு தஆலா ரமலானிலே கைப்பற்றி விட்டார். ரமலான் வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் எல்லாம் ரஜபையும் ஷாபானையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கான அடிப்படை என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரஜபில விதை தூவக்கூடிய மாதம், அதே போன்று ஷாபான்ல நீர் பாய்ச்சக்கூடிய மாதம், அதே போன்று ரமலான் என்பது அறுவடை செய்யக்கூடிய மாதம். ஒரு விவசாயிக்கு விதை தூவுறது, நீர் பாய்ச்சுவது, அறுவடை செய்வது, இந்த வார்த்தை எல்லாம் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது ஒரு விவசாயி இடத்துல. நமக்கு அந்த வார்த்தையோட அருமைலாம் தெரியும், விவசாயி தான் அந்த அருமை தெரியும். விதைய விதைச்சா என்ன நடக்கும், நீர் பாய்ச்சா அடுத்து என்ன நடக்கும், அறுவடை செஞ்சா அடுத்து என்ன பலன் கிடைக்கும் என்றெல்லாம் இந்த மகத்துவம் ஒரு விவசாயி நன்றாக விளங்கி இருப்பான். ஒரு சாதாரண பாமரனுக்கு அது தெரியாது. அதை ரசூலுல்லாஹ் எதோடு கொண்டு வந்து ஒப்பிடுகிறார்கள்? ரஜபு உங்களிலே விதையான மாதம், அது அல்லாஹ்வுடைய மாதம். ஷஅபான் நீர் பாய்ச்சக்கூடிய மாதம், அது என்னுடைய மாதம். ரமலான் இந்த உம்மத்திற்கான மாதம் என்றாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் அல்லாஹு தஆலா எந்த நபி வரமாட்டார்கள் என்று இந்த உலகத்திலே ஒரு கூட்டத்தார்கள் கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதற்கு நேர் எதிர்மறையாக கண்டிப்பாக ஈசா வருவார் என்ற கொள்கையோடு பிரச்சாரம் செய்ய துணிவில்லாவிட்டாலும் உள்ளத்தில் அந்த ஈமான் நமக்கு வர வேண்டும் என்ற நியத்தோடு ரஜபையும் ஷாபானையும் பயன்படுத்திக் கொண்டு அல்லாஹ் தந்த இந்த உலக வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் எல்லோரையும் ஆக்கும் என்று கூறி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.